ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நார்த்தங்காய் பச்சடி. நார்த்தங்காய்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கும்ல, பச்சை கலரில், அதான் நார்த்தங்காய். நார்த்தங்காய்னா எப்பவும் பச்சையாக இருக்காது, அது பழுத்துருச்சுன்னா ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு மாதிரியே இருக்கும். இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா சிட்ரான். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாக சொல்கிறதுக்குள்ளேயே வாய் கிழிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது சொல்லணும்னா, கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும், டயாபெட்டிஸ் வராது, அப்புறமா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு இது நல்ல மருந்து. இந்த மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் இதோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கசப்பாகவும் எரிப்பாகவும் இருக்கிறதுனால நம்ம சோறுக்கு இதை சூப்பரான ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த தம்ஸ் அப், அதாவது லைக்கை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 நார்த்தங்காய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 லெமன் சைஸ்க்கு புளி, 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம், கடைசியாக தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு போட்டு அதை நல்லா கிண்டி ஒரு மணி நேரம் அதை எடுத்து நம்ம மூடி வச்சிடணும். இது எவ்வளோ நேரம் விடுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற கடுகு, வத்தல், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வதக்கணும். இந்த 3 வதங்கினதுக்கப்புறமா அதில் வெங்காயம் சேர்த்து அது கூட உப்பும் பெருங்காயமும் சேர்க்கணும். 1 நிமிஷம் இதை கிண்டிட்டு இதில் நம்ம வச்சுருக்கிற நார்த்தங்காவையும் சேர்க்கணும். இந்த எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த மசாலா 4 மசாலாவையும் இதில் சேர்க்கணும். இது கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம புளியை ஒரு தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்க்கணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டினதுக்கப்புறமா குக்கரை மூடி அதை 3 விசில் வர வரைக்கும் விடணும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திறக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை கிண்டிட்டு நம்ம வச்சிருக்கிற வெல்லத்தை உடச்சி இதில் சேர்க்கணும். அதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா திக்கார வரைக்கும் கிண்டினதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்ம நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.